ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கூட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுட் ஃபங்கஸ், அதாவது நகம் சொத்தையாதல் மற்றும் சேத்துப்போன். இதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், இதை ஒரு பெரிய விஷயமாக நம்ம கண்டுக்கிறது இல்லை. இது நம்ம நடக்கும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கும், தூங்கும் போது எரிச்சல் அதிகமாக இருக்கும். இது ஒரு ஈஸியான ஹோம் ரெமெடி பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸி தான். இது செலவு அதிகமாகாது. எப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேசன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது பலகார சோடாமோ அது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வினிகர் வந்துட்டு எந்த வினிகர் வேணால் எடுத்துக்கலாம். நான் சிந்தட்டிக் வினிகர் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கரைஞ்சி இந்த மாதிரி பொங்கும். வினிகர் வந்துட்டு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம காலில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி நம்ம நல்லா ஸ்கின்னாக வளர வைக்கும். அதுக்காக தான் வினிகர் சேர்க்குது. இது கூட ஒரு பேக்கெட் அளவு ஷாம்பு சேர்த்துக்கிறேன். இது சின்னது போதும். நான் இப்போ சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். இது நம்ம கால் வைக்கும் போது பொறுக்கும், அதாவது நம்ம பாதம் சுடும் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சி வரட்டும். இது எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். ஷாம்பு நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை, அதே கரைஞ்சிடும். இதோட ஒரு அரை சைஸ் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக வந்துட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பாதத்தை இதில் வைக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். இது எப்போ செய்யணும்னா, நம்ம இரவு நேரத்தில் நைட்டில் படுக்க போகிற நேரத்தில் செய்யணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பாதத்துக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். நம்ம மெல்ல அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகிருக்க தோல் மேலேயும், அதாவது பாதத்துக்கு அடியிலையும் நம்ம நகத்துலேயும் நல்லா சுற்றி ஸ்க்ரப் பண்ணி விடணும். இப்போ எலுமிச்சம்பழம் சேர்க்கும் போது எரிச்சல் இருக்காது. நீங்கள் தனியாக எலுமிச்சம்பழம் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எரிச்சல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா அழுத்தி நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் நம்ம டெட் ஸ்கின் அது மாதிரி வெளியே ரிமூவ் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு பாதத்தை எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஒயிட் கிளாத் வச்சு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துகிட்டு மாய்ச்சர் இல்லைன்னா நம்ம தேங்காய் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 1 வீக் அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெட் ஸ்கின்னு இந்த மாதிரி நகம்லாம் கண்டிப்பாக அதுவே ரிமூவ் ஆகிடும். புது நகம் நம்ம வளர்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு இது பாதிக்காமலும் இருக்கும். இந்த நகத்தை நம்ம வெட்ட வேண்டாம், அதுவே ரிமூவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இப்போ வெட்டினா இதில் ப்ளீட் ஆகும், அதனால் அதுவே ரிமூவ் ஆகிடும். நீங்களும் இந்த முறை பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்.